நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக தான் இருப்பாங்க. ஒல்லியாக இருந்த பிறகு கூட நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவருக்கு மாத்திரை, பித்தப்பையில கல்லுக்கு மாத்திரை, இந்த கணையம் பாதிப்புனால சுகருக்கு மாத்திரை, சுகருக்கு இன்சுலின் போட்டுட்டு நிறைய பேர் இருக்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒல்லியாக இருந்த பிறகு கூட நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்த பிறகு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் பார்த்துருக்கீங்கல்ல, அதே மாதிரி உடல் பருமனாலே நிறைய பேர் இறந்து போகிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதுக்கெல்லாம் காரணம் தான் நிறைய பேருக்கு தெரியாது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப 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 ஆபத்தானது. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், அந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நம்ம முழுமையாக சரி பண்ணணும்னா கண்டிப்பாக பண்ண முடியும். பட் அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது, 2 வழியெல்லாம் கிடையாது. பெஸ்ட்டு வந்து பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான் அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதுங்க. உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்காக உதவி பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாத்திரை இன்சுலினில் நிறைய வருஷம் போட்டுட்ருக்காங்க, எந்த ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னா அவங்க எல்லாமே பண்ணுறாங்க, வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் எல்லாம் சாப்பிட்றாங்க. பட் ஆனால் என்ன பண்ணல, பேலன்ஸ் டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணல. ஏன்னா இது ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் என்ன சரியாகும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும் அப்படின்னு யார் சொன்னான்னா மருத்துவர் ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் தான் சொல்லியிருக்கு. வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகேவா?